ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபி சீரீஸில் 8வது பார்க்க போகிற ரெசிபி கேரளா சத்யா ஸ்பெஷல் ஓலண்ட ரெசிபி தான். பாருங்க, நல்ல ஒயிட் கலரில் கொஞ்சம் மசாலி ஒன்றும் சேர்க்காமல் சீக்கிரம் தயார் பண்ணுற மாதிரி தான் இந்த ஓலன் தயார் பண்ணியிருக்கிறது. சத்யயிலே ஒரு மெயின் டிஷ்ஷு தான் இந்த ஓலன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓலன் தயார் பண்ணுறதுக்காக 1/2 கப்பு தட்டைப்பயிறு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருந்தா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். ஆனால் இது வெந்து அதிகமாக போகக்கூடாது. நல்ல கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம தட்டைப்பயிறு ஒரு குக்கர்லேக்கு நான் மாற்றியிருக்கு. 1/2 கப்பு தட்டைப்பயிருக்கு 1/2 கப்பு தண்ணி நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு தேவையான உப்பு சேர்த்தியிருக்கு. இனி நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். உங்களோட குக்கருண்ட ப்ரெஷருக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு வெந்து வர டைமுக்குள்ளே நமக்கு ஒரு வெஜிடபிளை கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். அதுதான் கும்பளங்காய். மலையாளத்தில் கும்பளங்க என்று தான் சொல்லுவாங்க. நம்ம வெள்ளை பூசணிக்காய்க்கு தான் கும்பளங்க என்று சொல்கிறது. இது ஒரு கும்பளங்காயோட பாதி தான். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஓலன் தயார் பண்ண போகிறது. இதனோட தோலெல்லாம் மாற்றி விதையெல்லாம் மாற்றி நமக்கு சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி கட் பண்ணியதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி ஒரு கடாயிலேக்கு நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது நமக்கு வேக வச்சு எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒன்றும் இல்லை, இந்த கும்பளங்காய் வேக வச்சு எடுக்க போகிறது. இதிலேக்கு காரத்துக்காக வரமிளகாய் தூளோ பெப்பர் தூளோ ஒன்றுமே நான் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. அதனால் பச்சை மிளகாய், நல்ல காரமான பச்சை மிளகாய் தான் இதிலேக்கு சேர்க்கிறது. 3 பச்சை மிளகாய் 2ஆய் கட் பண்ணியது இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான உப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். பின்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாயும் அதே மாதிரி உப்பும் நான் சேர்த்தியிருக்கு. இனி நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். கும்பளங்காய் வேக வச்சு எடுக்கிறதுக்காக நம்ம இதிலேக்கு தண்ணி ஊற்றுறதில்ல. அதுக்கு பதிலாக 1/4 கப்பு தேங்காயோட 2வது பால் இதிலேக்கு சேர்க்கலாம். தேங்காயோட 2வது பாலில் தான் இந்த கும்பளங்காய் வேக வச்சு எடுக்க போகிறேன். நம்ம ஒரு மீடியம் சைஸில் தேங்காயோட பாதி இருக்குல்ல, அது துருவனது புளிஞ்செடுத்த தேங்காய் பால் தான் இதிலேக்கு சேர்க்கிறது. 2வது பால் தான் இப்போ நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் பால் இருக்கும். இது வெந்து வரும்போது நல்ல டிரான்ஸ்பரண்டாയിട്ട് வரும். நம்ம கும்பளங்காயோட பீஸை ஒன்றொന്നായി நல்ல டிரான்ஸ்பரண்டாയിട്ട് வரும். அதுதான் கரெக்டு பாகம். இந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா கொதித்து நல்லா வெந்து கரெக்டாக வற்றி வரும். அதுதான் கரெக்டு பாகம். இப்போ 1 கப்பு தேங்காய் பால் தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் கூட இதிலேக்கு சேர்க்கலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் நம்ம வேக வச்சா தட்டைப்பயிறு கரெக்டாக வெந்து வந்துருச்சு. 4 விசிலில் தட்டைப்பயிறு கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த பூசணிக்காயும் நான் மூடி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். பூசணிக்காய் அப்படியே இருந்து வெந்து வரட்டும். பாருங்கள், நம்ம தட்டைப்பயிறு இப்படி தான் வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். வெந்து அதிகம் வெந்து போகக்கூடாது. இதுதான் கரெக்டாக பாகம். இதில் தண்ணியெல்லாம் நமக்கு மாற்றணும். அது நமக்கு தேவை இருக்காது. அது நம்ம ஓலனிலேக்கு சேர்க்கக்கூடாது, கும்பளங்காயிலேக்கு சேர்க்கக்கூடாது. தட்டைப்பயிறு மட்டும்தான் சேர்க்கணும். இல்லைச்சா இதனோட கலரெல்லாம் மாறி போயிடும். நல்ல வெள்ளை கலரில் தான் ஓலன் இருக்கும். இப்போ நம்ம கும்பளங்காய் எல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து தேங்காய் பாலெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் தட்டைப்பயிறு இதிலேக்கு சேர்க்கலாம். அப்புறமா நமக்கு தட்டைப்பயிரும் பூசணிக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம தட்டைப்பயிரிൻ്റെ ടേസ്റ്റ് കുമ്പളങ്ങായിലും அதே மாதிரி இந்த கும்பளங்காயோட டேஸ்ட்டு தட்டைப்பயிரிலும் எல்லாம் வரணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போதும் வேக வச்சு எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க.
2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி திறந்து பாருங்க, நம்ம பூசணிக்காயும் தட்டைப்பயிரும் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இனி வந்து நமக்கு இதிலேக்கு கட்டி தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காயோட பால் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பால் அதுதான் சேர்க்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கு, ஆனால் அது ஃபுல்லாக இதிலேக்கு சேர்க்கறதில்ல. ஒரு 3/4 கப்பு ஃபஸ்ட்டு பால் தான் இதிலேக்கு சேர்க்கிறது. பாருங்க, இதுதான். இனி வந்து இது கொதிக்க விடக்கூடாது, நல்ல சூடாக்கி எடுத்தால் மட்டும் போதும். இதே மாதிரி நல்ல கலரி விட்டு மிக்ஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க. சாதாரணமாக நம்ம குழம்பு செய்யும்போதுக்கு சீரகம், அதே மாதிரி பூண்டு, இஞ்சி, தேங்காய் அரைச்சி ஊற்றுறது இப்படியெல்லாம் சேர்த்துடுவாங்க. ஆனால் ஓலனில் வந்து எப்போவுமே தேங்காய் பாலில் கும்பளங்காயும் தட்டைப்பயிரும் பச்சை மிளகாயும் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸு கூட கடைசியில் நமக்கு சேர்க்கணும். நம்ம இந்த தேங்காய் பால் நல்ல சூடாயதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அந்த டைமில் சேர்த்திருந்தால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் இதிலேக்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இதில் நின்று ஸ்டீமும் மேலே வந்துகிட்டே இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடாகும்போது இனி வந்து பாருங்கள், கொஞ்சம் கறிவேப்பிலை, பச்சை கறிவேப்பிலை இதிலேக்கு சேர்க்கலாம். கூட வந்து இதிலேக்கு நமக்கு சேர்க்க வேண்டியது தேங்காய் எண்ணெய் தான். இந்த ஸ்பூனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நமக்கு இதிலேக்கு மிக்ஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதிலேக்கு நம்ம கடுகொன்னும் தாளித்து சேர்க்கறதில்ல. தேங்காய் எண்ணெயும் பச்சை கறிவேப்பிலையும் தான் இதனோட டேஸ்ட்டு. இப்படியே இருக்கட்டும். இனி வந்து நமக்கு ஸ்டவ்வில் நின்று நம்ம ஓலன் மாற்றி வைக்கலாம். இப்போ பாருங்க, தேங்காய் பாலில் வேக வச்செடுத்த கும்பளங்காயும் தட்டைப்பயிரும் சேர்த்து தயார் பண்ணியா சத்யா ஸ்பெஷல் ஓலன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.